மெட்டீரியல் காஸ்ட் எனி ஐடியா? ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ண தேவைப்படுற ரா மெட்டீரியல். ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ண நம்ம என்னென்ன தேவைப்படும் சொல்லிட்டு காஸ்ட் ஷீட்ல எல்லாமே டீட்டெயில்டா பார்த்துருக்கேன். மெட்டீரியல், டைரக்ட் லேபர், அந்த டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாமே நம்ம அங்கே டீட்டெயில்டா பார்த்தோம். கரெக்டா? இப்போ நம்ம இங்க வந்து மெட்டீரியல்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்கா நம்ம எது நோட் பண்ணோம்னா மெட்டீரியலோட ஸ்டோரேஜ். இப்போ மெட்டீரியல் வேல்யூ வந்து உங்களுக்கு சீப்பா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பல்கா ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. இன்கேஸ் நீங்க பல்கா ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா என்னென்ன கான்சிக்யூஷன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ற மாதிரி. இப்போ 1 இயருக்கு தேவையான ரா மெட்டீரியல் ஃபுல்லா நீங்க ஸ்டோரேஜ் பண்ணியிருந்தீங்கன்னா என்னென்ன கான்சிக்யூஷன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும்? கரெக்ட். ஆனது எஸ், எஃபெக்ட்ஸ் அண்ட் டேமேஜ். இப்போ நீங்க ரொம்ப நாளா யூஸ் பண்ணாம விட்டாலும் இந்த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெஃபெக்ட்ஸ் அண்ட் டேமேஜஸ் இருக்கும். ஆனது புரியுது. எஸ், கரெக்ட். ஸோ இப்போ நியூ மாடல்ஸ் நிறைய கேஜெட்ஸ் வர்றதுனால அந்த மாடல் வந்து ஓல்ட் ஆயிடும். அண்ட் அனதர் ஒன் குவான்டிடேட்டிவ் சேஞ்சஸ் ஆயிடும், இல்ல சம் கெமிக்கல் ப்ராப்ளம்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த லேப் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, இந்த லேப் ப்ராடக்ட்ஸ், லேப் கெமிக்கல்ஸ் இதெல்லாமே நீங்க ரொம்ப ஸ்டோர் பண்ணி வச்சிருந்து அந்த டைம்குள்ள யூஸ் பண்ணணும்னா சம் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வந்து அதில் ஃபேஸ் பண்றாங்க. குவான்டிடேட்டிவ் சம்டைம் டிக்ரீஸ் ஆகும், இல்லைன்னா அதோட ப்ராடக்டோட குவாலிட்டியே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். கிளியரா? ஸோ அப்போ இந்த கேஸ்ல நம்ம என்னென்ன பார்க்கணும்னா உங்களுக்கு ஆனுவல் ரெக்யர்மெண்ட் என்ன? ஆனுவல் ரெக்யர்மெண்ட் இப்போ நீங்க ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு டீ டைம் அந்த அதர் ஃப்ரான்ச்சைஸ், மில்கி மிஸ்ட் இந்த எல்லாமே ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு பர் இயருக்கு வந்து உங்களுக்கு கூட்ஸ் வந்து எவ்வளோ கூட்ஸ் வந்து தேவைப்படுது, ப்ரொடக்ஷன் மேக் பண்றதுக்கு என்னென்ன கூட்ஸ் வந்து தேவைப்படுது, அது டோட்டல் ஆனுவல் ரெக்யர்மெண்ட். லெட்ஸ் அஸ்யூம் 10,000 யூனிட்ஸ்னு எடுத்துக்கோங்க. இந்த 10,000 யூனிட்ஸையும் நீங்க ஒரே ஸ்லாட்ல பை பண்ண போறீங்களா, இல்ல எந்தெந்த டைம்ல நீங்க பை பண்ணணும்? 2 months ஒன்ஸா, இல்ல 3 months ஒன்ஸா, இல்ல வீக்லி ஒன்ஸா, இந்த மாதிரி. ஓகேங்களா? ஆர்டர்ல ஸோ நீங்க எப்பப்ப ஆர்டர் பண்ண போறீங்க? மந்த்லி, குவார்டர்லி? நெக்ஸ்ட் ஒன், இப்போ நீங்க கூட்ஸ் ஆர்டர் பண்றீங்கன்னா உங்களுக்கு கூட்ஸ் காஸ்ட் மட்டும் ஆகாது, இன்க்ளூடிங்கா டிரான்ஸ்போர்ட் காஸ்ட், பேக்கிங் காஸ்ட் இது ரெண்டுமே இன்க்ளூட் ஆகும். கரெக்டா? கேரிங் காஸ்ட். ஸோ இதில் தான் பேக்கேஜ், ப்ரைஸ், டிரான்ஸ்போர்ட் இதெல்லாமே இன்க்ளூட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நீங்க கூட்ஸ் வந்து குவாலிட்டியா மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க ஃப்ரீக்வெண்ட் ஆர்டர் அதிகமாக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? இது ரெண்டோட காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். ஆர்டரிங் காஸ்ட், கேரிங் காஸ்ட் இது ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆயிடும். இப்போ இந்த காஸ்ட் இன்க்ரீஸ் ஆனா உங்களுக்கு ஓவரால் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுமா, டிக்ரீஸ் ஆகும்? ஸோ இதை டீட்டெயில்டாக நம்ம பார்க்கறது தான் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. ஆர்டரிங் காஸ்ட், கேரிங் காஸ்ட் நம்ம எந்த அளவுக்கு மினிமைஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நம்ம பார்க்கணும். ஸோ காஸ்டிங்ல வந்து நீங்க ரெண்டு விஷயம் தான் டீட்டெயில்டா பார்ப்பீங்க. உங்களுக்கு காஸ்ட் வந்து மினிமைஸ் பண்ற மாதிரி பார்ப்பீங்க, அட் த சேம் டைம்
ப்ராஃபிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ற மாதிரி இருக்கும். ப்ராஃபிட் கேஸ்ல மேக்ஸிமம், காஸ்ட் கேஸ்ல மினிமம். ஸோ இதோட ஃபார்முலா ரூட் ஆஃப் 2AO டிவைடட் சி. ஏங்கிறது ஆனுவல் ரெக்யர்மெண்ட், ஓங்கிறது ஆர்டரிங் காஸ்ட், சிங்கிறது கேரிங் காஸ்ட். இது வரைக்கும் கிளியரா? Calculate economic order quantitative from the following information. Also state the number of orders to be placed in a year. Okay. So EOQ கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க, number of orders இது ரெண்டுமே கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. Consumption materials per annum 10,000 page. இது annual requirement. Order placing cost per order 50. Ordering cost. Cost per kg of raw materials 2 and storage cost 8% average inventory. So in this case, annual requirement 10,000, ordering cost 50, carrying cost 2 rupees. அதில் storage cost 8% of average inventory. Only inventory part வந்து 8% தான். அப்ப 2 rupeesல 8%. Calculate பண்ணுங்க. $0.16 தான். So EOQ formula root of 2AO divided C. So 2 into annual requirement 10,000, ordering cost 50, carrying cost divided 0.16. So the value okay. So EOQ கண்டுபிடிச்சிட்டோம். Next one, number of orders. So number of orders formula, total requirement divided EOQ. So total requirement, annual requirement 10,000, EOQ 2,500. So 10,000 divided 2,500. Okay. So அப்ப per yearக்கு வந்து நீங்க 4 orders வந்து place பண்றாங்க. First one clear? புரியல. ஆமா. 50. ஓகே. 62,50,000 வரும். Rooted. Root of 2A வரும். 62,50,000 rooted. Got it? Clear? Next one.
Negotiation 2. The average annual consumption of material is 18,250 units at a price of 36.50 per unit. Storage cost 20%. Average inventory cost of placing order 50. How much quantitative to be purchased at a time? Okay. In the case annual requirement 18,250, ordering cost 50, carrying cost per unit ஓட cost 36.50. ஸ்டோரேஜ் காஸ்ட்ல 20% மட்டும் தான் இன்வென்டரிக்கு யூஸ் பண்றோம். ஸோ 36.50 into 20%. கால்குலேட் பண்ணுங்க. So EOQ formula root of 2AO divided C. So 2 into 18,250 into ordering cost 50 divided 7.3. Calculate பண்ணுங்க. So 500. Clear? இந்த பார்ட் நோட் பண்ணிக்கோங்க.